கையை கொடுங்க சிவா அப்படிங்கிறது வாழ்த்துக்கள். நீங்க ஆல்ட் கண்ட்ரோல் ரெக்கா கண்ட்ரோல் ஆல்ட் ரெக்கா அந்த சேனல்ல ஆண்டவர் வந்து பிரதிபலிச்சிருக்காரு. நீங்க அங்க போனீங்கன்னா அவரோட அருள் கிடைக்கும். அருள்லாம் கிடைக்காது, அந்த பாட்காஸ்ட் பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. ஓகே F1 வீடியோன்னு போட்டோங்க, அந்த ஆட்டோ டப்பிங்க்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆமாங்க, அது வந்து கூகுள் பண்ற வேலை. அப்படி இந்த மனுஷன் இங்கிலீஷ் இப்படியா பேசுவாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆல்ட் ரெக்கார்டு அந்த சேனல்ல போய் செக் பண்ணி பாருங்க, அதுல இருக்கிறதா இவர் பேசுறாங்க. அதுதாங்க இது வந்து கூகுள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறது. இப்ப நிறைய சேனல்ஸ்ல ஆட்டோ டப்பிங் வந்து எனேபிள் ஆகியிருக்கும் வருங்காலங்களில். வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். மண்டே மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல ட்ரெண்ட் ஆகும். அது கரெக்ட். நம்ம என்ன மோட்டிவேட் பண்ணோம்? இப்போ ஒண்ணுமே பண்ணல, ஐயா எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க கிடையாது அந்த டப்பிங் அப்படின்னு சொல்லி நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். மோட்டிவேட் பண்ணல, நம்மளே மோட்டிவேட் பண்ணி தான் டெய்லி இந்த நியூஸ் வீடியோ மட்டும் நாங்க ரெகுலேட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பூமர் சீரிஸ் ஒன்று ரிச்சார்ஜ் படுத்துருச்சு. அது காரணம் பூமரே படுத்துதான் இருக்காரு. அவர் எங்க அவரை பிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி இந்த சீரீஸும் படுக்காம ஓரளவுக்கு ஓட்டிட்டு இருக்கோமே அப்படின்றதுனால இல்லைங்க. இன்னும் சொல்ல போனா டெய்லி நியூஸே போடலாம். இதுக்கு முன்னாடி என்ன தோணுச்சுன்னா, போனர்னால நியூஸ் இருக்கும்போது அந்த போனர் சேனல்ல இருந்துச்சு, நாங்க அதை வந்து இது பண்ணிட்டோம். இல்ல இப்போ இதுல இன்னொரு மேட்டரும் இருக்குடா. இப்போ போனர்னால வந்து நியூஸ் போட்டுட்டு இருக்கும்போது இங்கே நியூஸ் போட சம்மந்தமே இருக்காது. ஆனாலும் கூட அதை பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. ரீசன் என்னன்னா, நம்ம வந்து நியூஸ் போட்டாலும் அங்க என்ன நியூஸோ அதே மாதிரி போட போறது இல்லை. நம்மளுக்கு எப்பயுமே வித்தியாசமா தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு இறங்கிய நியூஸ் எடுப்போம்னு உங்களுக்கே தெரியும். நமக்கும் முடியாது, அதெல்லாம் நியூஸ்ல வந்து நிற்கும். நம்ம இதுல எல்லாம் அதெல்லாம் நாங்கள் கண்டுக்கவே மாட்டோம்னு வச்சுக்கோங்க. பட் இங்கன்னா நம்ம அப்படிதான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் பொதுவா. சரி, ஓகேங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கட்டும் அப்படிங்கறதுனால இது வந்து சிம்காட். ஸோ இது வந்து எப்படின்னா, சிம்காட்டுக்கு வந்து நம்ம இந்த ஐஎம் வீடியோஸ் நிறைய போட்டோம் இல்லையா, ஆக்சுவலாக எப்படி இருக்கு. ப்ளஸ் இந்த ஐஎம் யூஸ் பண்ண தான் ஒரு சில விஷயங்கள் நம்மளும் ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். எந்த மாதிரினா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், குவாலிட்டினா ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் தான். இது செம கிரேசிங்க. ஏன்னா இதை பார்த்ததுமே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எடிட்டிங்கான இது ஆக்சுவலாக கேமிங்காக தான் அவங்க புஷ் பண்ணுறாங்க. ஓகே, கேபிள் முரட்டுங்க, செம்ம தடியாக கொடுத்துருக்கான். இந்த பெரிய ஸ்பீக்கரில் போடுவோம்ல அந்த மாதிரி சில்க் கேபிள் மாதிரி பெருசாக கொடுத்துருக்கான். சூப்பராக இருக்குது, பிரைடட். இதில் இப்போ நீ என்ன பண்ண போகிறேன்னா, உன்னோட அனுபவத்தை நீ ஷேர் பண்ணுவேன். இருந்தாலும் ஐயா இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன், நாங்கள் ஒரு ஆர்வக்கோளாறு, நாங்கள் இந்த மாதிரி தான் கையில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாத்தையுமே டீமில் இருக்கிற எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். சொல்ல போனால் கௌதம் ப்ரோ வரும்போதே இப்போ திரும்ப இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவார். நிறைய வீடியோவில் வருதுன்னு ஒன்று, திஸ் இஸ் சிம்பிளி அன் அட்வர்டைஸ்மெண்ட், யூ ஆர் ட்ரைங் டு புஷ் சிம்காட்ஸ் EP5. நான் முதல்ல சொல்லிடுறேன், EP5 பற்றி தான் நாங்கள் எங்களோட அனுபவத்தை கண்டிப்பாக ஷேர் பண்ணி தான் தீருவோம். எனக்கு எப்போ இருந்ததுன்றதையும் நான் சொல்லியிருப்பேன், பரத்துக்கு எப்போ இருந்ததுன்னு பரத் சொல்லியிருக்கான். இப்போ கௌதம் ப்ரோ எப்பயுமே நம்ம என்ன சொல்கிறோம், AKG ஆடியோ கிரிக்கன் கௌதம்னு பேரே வச்சாச்சு. ஸோ அப்போ கௌதம் ப்ரோடையும் நான் கொடுப்பேன். அப்போ அவருக்கும் எப்போ இருக்குன்னு அவரும் ஷேர் பண்ணுவார். எப்பயும் நம்ம கூடயே இருக்கிற SRKயும் அப்போ கண்டிப்பாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தானே செய்யணும். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான டேஸ்ட் இருக்கும். ஆர்வத்தை பார்க்கலாம். அப்புறம் வந்து என்ன ஆகும், இதனால தான் நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி ஆகிடும். இது வந்து ஆடு கிடையாது, இதுக்கு பேசாமல் என்னடா சொல்லலாம், இது வந்து நான் என்ன எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். மேலே ஒரு கார்டு போட்டுருக்கோம், திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர்டு வீடியோ, இல்லைனா இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது அப்படின்னு. சரி தான் வியர் பண்ணிக்க. ஏதோ ஒன்றுத்தையும் பார்க்கவோ காட்டவோ விட மாட்டாங்க. இல்லை இது பற்றியா இங்கே ஓ, நான் தான் என்ன இந்த பாத்திரம் போட்டு வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலாக இருக்கேன் பார்த்தேன். ஓகே, அழுத்தவே அழுத்தாது. நீங்கள் ஜெப்ரானிக்ஸா? இல்லை ரியல்மி இல்லை ஜெப்ரானிக்ஸ் தான். அதில் வந்து இந்த ஸ்பாஞ்ச் வந்து பெருசாக இருக்கும், அதனால கொஞ்சம் காதை பிடிச்சி அமைக்கும். அது மெட்டீரியலே வேறடா. இது காது கரெக்டாக உள்ள போயிடுச்சு. கொஞ்சம் அது பட்ஜெட் மெட்டீரியல். ஏன் இது எவ்வளோ? 7500 ரூபாய் 8000 ரூபாய். பள்ளி பருவங்கள் ஞாபகம் வருகிறது. டால்பி தூக்கிடுறேன், பம்பா இருக்காங்க. நாளெல்லாம் அப்படியே வரி குதிரை மாதிரி ஆயிடுவோம் போல விட்டா. இதில் என்ன ஹைலைட்னா, அது கரெக்டு. ஆமாம், எனக்கு என்ன ஒன்று ஃபீல் ஆகணும் மட்டும் நான் சொல்லிடுறேன். நான் இப்போ எண்ணெய் மாதிரியான கொஞ்ச நேரத்துக்கு கண்டிப்பாக ஏசி ரூம் தான்டா. எடிட்டர்ஸ்லேருந்து எல்லாருமே அப்படிதான் இருந்து, அதுதான் கரெக்டு. கப்பு இந்த இதெல்லாம் மாட்டிட்டு நிறைய பேர் வாக்கிங் போகிறாங்க. எனக்கு சத்தியமாக புரியல. ஒரு விஷயம் உண்மையான்னு மட்டும் நீ சொல்லு, உன்னோட நான் கேட்குறேன், நீ சொல்லு. LGல ஆடியோ தெரிக்க விடும், ஏன்னா அதில் லவுட்னஸ் அதிகமாக வரும், இல்லை குவாலிட்டாக் இருக்கு. இதில் வந்து அதுக்காக லவுட்னஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இதோட லவுட்னஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா, இது கிட்டத்தட்ட 85% மேட்ச் பண்ணியிருக்கும் லவுட்னஸில். கிளாரிட்டியில் LGயோட இது பெட்டர் கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். எந்த இடத்துல அப்படின்னு நான் சொல்கிறேன், முக்கியமாக வந்து இதில் இருக்கிற டேட்டா. ஏன்னா ஃப்ளாக்கு, அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஒயர் வழியாக வரக்கூடிய டேட்டா அதிகம். அது வந்து யூடியூப் மியூசிக்கில் இருக்கிறது நார்மல் ட்ராக். ஸோ அந்த வித்தியாசத்தை நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஓவரால் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உனக்கு இந்த ஹெட்செட்லையா? சூப்பராக இருந்துச்சு. சொல்லப்போனால் வாய் என்னடா இவ்வளோ பிஸியாக இருக்கே, வெயிட்டு ஃபீல் ஆகுமான்னு நினச்சேன்.
பட் ஆனால் வேர் பண்ணியிருப்பேன். வெயிட் தான்டா இது 300 கிராமோ 300 எவ்வளவோ இருக்கு. ஆனால் தெரியல, அதான் இல்லை அது ஏன் தெரியலன்னு நான் சொல்கிறேன். இதை மாட்டும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா கையில் எடுத்ததுமே ஹெவி தான், சரியா? ஆமாம், வெயிட் இல்லைன்னா கிடையாது. என்ன மேட்டர்னா இந்த மேலே இருக்கிறதுல இந்த ஃபோல்டிங் மெட்டலு, அது ஹெட்பேண்ட் மெட்டல் இருக்கு இல்லையா, அது வந்து இப்படி பிடிச்சி அமுக்க மாட்டேங்குதா. அது அமுக்காதனால நம்ம தலையில் அது பாட்டுக்கு அமைதியாக ரெஸ்ட் ஆகுதா. இப்போ நார்மலாக என்ன பண்ணால் நிறைய பட்டு வந்து இப்படி உள்ளே பார்த்து அமுக்கிற மாதிரி இருக்கும். அதனாலே நமக்கு என்ன பண்ணால் ஏதோ ஒரு அண்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபீல் ஆகும். இதில் அந்த ஃபீலே கடைசி வரைக்கும் இருக்காது. அது ஃபஸ்ட்டே புரிஞ்சிருச்சு, கேமிங்கிறது என்ன 5 நிமிஷம் ஆட்டி எழுந்து போயிடுவாங்களா என்ன, மணிக்கணக்காக ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்காகவே பண்ணியிருக்காங்களா. ஸோ அதனால தான் ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு. சவுண்டு கிளாரிட்டி வந்து லவுட்னஸ் வந்து எல்ஜியில் இருந்துச்சு. கிளாரிட்டி வந்து கண்டிப்பாக நோக்கியாவில் தான் இருந்துச்சு. ஆனால் லவுட்னஸ் வந்து நோக்கியாவில் அந்த அளவுக்கு இல்லை. ஆமாம், பேஸ் எஃபெக்ட் வந்து எல்ஜியில் எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு. ஆமாம்மா. மற்றபடி செம்ம குவாலிட்டியாக இருக்குது ஆடியோ. நான் சிம்கார்டில் ஐஎம் நம்ம 2 ஐஎம் யூஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். சிம்கார்டில் நம்ம தான் சூப்பர் மிக்ஸ் 4 யூஸ் பண்ணியிருக்கோமே. சூப்பர் மிக்ஸ் 2 ஐஎம் செம்ம வெயிட்டாக இருக்கும். அது ஐஎம்ஏ வெயிட்டா இருக்குங்க. சூப்பர் மிக்ஸ் 4 வந்து சம ஜோக்கு. 2 ஐஎம், ஒரு ஐஎம் சம வெயிட். சூப்பர் மிக்ஸ் 4 வந்து எப்படி தெரியுமா காஸ்ட்லி, 14K அது. அதுல 4 டிரைவர் யூனிட் இருக்கு. இதெல்லாம் இருந்தாலும் லைட் வெயிட்டா இருக்கும். ஆமா, ஆனா கேபிள் செம குவாலிட்டி, பயங்கர பெரிய கேபிள். ஸோ அதான் இது வந்து வித்தியாசமான ப்ராடக்ட்டுங்க. அதான் ஒவ்வொருத்தரும் யார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலுமே பரத் என்ன தெரியுமா சொல்லிட்டான் ஓப்பனா, 30,000 கொடுத்து மார்ஷல் வாங்குறதுக்கு இது முடிச்சு விட்டு போயிருச்சு அப்படின்ட்டான். அவ்வளோதான். அந்த மார்ஷல் லிசன் பண்ண அந்த இது அவன் மைண்டில் இருக்கும்ல, லிசன் பண்ணிட்டு அதான் சொன்னான். நல்லா இருக்கு, கிளாரிட்டி சூப்பராக இருக்கு. இதில் ஆனால் என்ன ஒயர்லெஸ் கிடையாது. ஓகே, இப்போ மார்ஷல் வாங்கினா ஒயர்லெஸ்ஸும் இருக்கும், இதில் ஒயர்லெஸ் கிடையாது. இதுதான் மேட்ரு. ஸோ இல்லை இது வந்து காமன் ஒயர்டு ஆல்வேஸ் வந்து பெட்டருங்க. நான் இன்னும் ஏகப்பட்ட டிடபிள்யூஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ரிவ்யூ போட்டிருக்கோம். ஆனால் நான் இது வரையும் ஒரு டிடபிள்யூஸ் கூட எடுத்துகிட்டு போனதும் கிடையாது, யூஸ் பண்ணதும் கிடையாது. ஒன்லி ஐஎம். ஓகே, ஃபைனலி வி ஆர் என்டரிங் இன்டு தி நியூஸ். எஸ், இதில் வேற ஹைப்பர் ஓஎஸ் அப்டேட் வருதாமே. அப்படியா? ஆமாம் ஆமாங்க. நீங்கள் ஹைப்பர் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா விஜெட்ஸில் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த நாய்க்குட்டி எல்லாம் புதுசாக வந்திருக்கு. காலையிலே கிருஷ்ணா ப்ரோ வேற இல்லையா, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி சைடில் போடுறேன், பார்த்துக்கோங்க. விஜெட்ஸில் போய் செக் பண்ணிங்கன்னா அதோ இங்கே ஒரு பூனை இருக்குது, நாய்க்குட்டி இருக்குது. அப்புறம் இந்த பூனையை ஸ்டெப் கவுண்ட் பண்ணுற மாதிரி அதெல்லாம் வந்து ஆக்ஷன்ஸ் பண்ணுது. நம்ம ஏதாவது அந்த நாய்க்குட்டியை டேப் பண்ணோம்னா எலும்பு தூக்கி போடுது. இவம்பாரு இப்போ கொண்டு வந்திருக்காங்க, செக் பண்ணி பாருங்க. ஆப் வேலட் ஆப் அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த விஜெட்ஸ் வரும். இந்த விஜெட்லாம் வந்தனால எனக்கு என் வாழ்க்கையில் தான் மாற்றம் இருக்கானா ஒரு இதுவும் இல்லை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக சொல்ல போனால் நான் வேறு ஒரு சில விஷயங்கள்லாம் வீட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் வச்சு நீ ஜோக் பண்ணாத, நீ போய் உருப்படியாக வரதா ஓட்டு அப்படின்னு. இதில் வேற ஒருத்தன் பாவம் ஆசாசியாக கிளாஸ் செஞ்சு இன்றைக்கி அந்த கிளாஸை இப்போ லைட்டாக கொஞ்சம் அதில் ஈய பூசி இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஈயம் மட்டும் தான் மிச்சம் இருக்குது. கிளாஸே காணும். ஓவரால் ரிமூவ் பண்ணிட்டாங்க நிறையா. ஆமாம் ஆமாம், அவனும் ஒரு விரக்திக்கு உள்ள போயிட்டான். ஏதாவது இவங்களுக்கு எதையும் கொடுக்கூடாதுன்ற முடிவுக்கு அவனும் போயிட்டான். ஏதாவது கொடுத்தா நம்ம வந்து திட்டுறாங்க, கொடுக்க வேணாம், சாதாரணமாக சுற்றுவோம். கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்கலனாலும் பிரச்சனை. ஏஐ கொடுத்தா என்ன ஃபாலோ பண்ணுது, என் டேட்டாவெல்லாம் திருடுறாங்கிறானுங்க. ஏஐ கொடுக்கலன்னா ஏஐ கொடுக்கலன்னு வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறானுங்க. வாழ்க்கையில் நான் என்னது தாண்டா பண்ணுறது அப்படின்னு கேட்டு இது எப்படின்னா அந்த கவுண்ட் பண்ணி ஒரு படத்தில் பார்த்துருக்கியா, கல்யாணம் புதுசில் அடித்தா புது பொண்டாட்டி ஏன்டா அடிக்கிறேங்கிறது. அப்புறம் என்னடான்னா அதுலேருந்து ஒரு 6 மாதம் கழிச்சு அடிக்கலான்னு பார்த்தா வாங்கி வயிறுமா இதாக அடி, அடுத்து திரும்ப அடிச்சா பச்சை உடம்புக்காரி அடிடேய் எப்போ தானே அடிக்கிறது. அதாவது நிற்கக்கூட நாங்கள் இப்போ என்னமோ பொண்ணுங்களை பிடிச்சி அடிக்கிறது தான் வேலை, அதுக்காக சொல்லுங்க. இப்படி தான் இருக்குது நிலவரம். என்ன ஆகும்னா இப்போ இந்த அப்டேட்ஸும் அப்படி தான் ஃபீல் ஆகுது. அப்டேட் வேணும் அப்படின்னு ஒரு கேங் வரும், அப்டேட் வந்ததுக்கப்புறம் பேட்டரி நிற்கல அப்புறம் அதே கேங் திரும்ப வரும். அப்டேட் வேணான்னு அதுக்கு தாண்டா சொன்னேன், இவரு காசு வாங்கிட்டாரு, அப்டேட்லாம் வேணான்னு சொல்கிறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்வாங்க. சரி வாங்க. அப்புறம் சென்ற வாரம் ஏர்டெல் யூசர்ஸ் நீங்கள்லாம் வந்து பெர்ப்ளெக்சிட்டி அது வந்து உங்கள் இதில் எல்லாருமே வருதாம்ல, 1 மந்த் ரீசார்ஜ் பண்ணுறவங்க கூட இருக்காங்களா. அந்த ஏர்டெல் ப்ரீபெய்டு, ஏர்டெல் போஸ்ட்பெய்டு, ஏர்டெல் பிளாக்கு, ஃபைபரு, நீ ஆப்பில் போய் தேடு. இதெல்லாம் சும்மா டிடிஹெச் தான் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதில் வருமா என்ன செக் பண்ணி பாரு. சரி, அவங்களோட தானே அது. ஓகே. அப்புறம் ஒரு நியூஸ் என்னன்னா, சென்ற மாதம் வந்து அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் இந்த பிக் பில்லியன்ஸ் என்ன சேலு, கோட் சேலு, ஆமா ஒரு கோட் சேலு வந்து பிராண்ட் சேலு. பட் ஆனா அது எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய சக்சஸ் இல்ல. எப்பறா சக்சஸ் ஆகும்? ஏன்னா நீங்க ஆல்ரெடி வித்துட்டு இருந்த டிவைஸோட இந்த டிவைஸோட பிரைஸஸ் எல்லாம் இது இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலா வந்து அங்க ஏதாவது டீல் வந்ததா நானும் பக்கமா தேடுறேன். வெறும் அந்த டீலே என்னன்னா அந்த S24 அல்ட்ரா அப்புறம் வேற எதுவுமே இல்லை, அதுவும் கிடையாது. ஏன்னா 1+13 வாங்குற ஆளுங்களே கம்மி ஆயிட்டாங்க. 1+13 பதில் 13s வாங்கிடுவேன் போடான்ட்டு போயிட்டாங்க. ஏன்னா பேட்டரியும் உனக்கு ஓரளவுக்கு நல்லா நிற்க போது, குட்டி ஃபோனு எல்லாமே எனக்கு பெட்டராகவே இருக்கு. நான் இல்லைங்க, நான் அந்தளவுக்கு ஜூம் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறாள் இல்லைங்கன்ட்டு போயிட்டே இருக்கானுங்க. ஏன்னா எப்படி போயிட்டு இருக்குன்னா எல்லாரும் மைண்டும் எப்படி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா இண்டிபெண்டன்ஸ் சேலோ இல்லாட்டி பிக் பில்லியன் டேஸோ தான் ஆக்சுவலாக இம்பாக்ட் ஏற்படுத்தும் அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. இந்த தீபாவளி டைமில் வரும் அந்த சேல் தான் வந்து
எனக்கு வந்து என்னன்னா திரும்ப இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே சேல் வரும்டா. இதுல ஒரு சூட்சமும் இருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ சொல்ற அந்த தீபாவளி சேல் டைம்ல இப்போ தீபாவளி அன்னைக்கு நான் வெடி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வெடி வெளில வாசல்ல வச்சு விற்கிறேனே வைடா 100 ரூபான்னு சொல்றேன்டா. தீபாவளி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நான் 150 ரூபான்னு சொல்றேன்டா. ஓகேயா, ஆஃபருங்க இது ஆக்சுவலி 250 ரூபா, நான் 150 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொன்னா எல்லாரும் வந்து ஆஃபர் வாங்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு நான் 100 ரூபாய்க்கு வந்து ஆஃபர்னு சொல்லனாலும் இன்னைக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. பர்பஸ் இல்லை, இதே தான் மைண்ட் செட்டுன்றது. டிமாண்ட் எல்லாம் வேற, மைண்ட் செட்டு. தீபாவளி அன்னைக்கு காலைல போயிட்டு கறி வாங்கினாதான் அது வேற, நம்ம தீபாவளி அன்னைக்கு போயிட்டு நம்ம வெடி வெடிச்சாதான் அது வேற, இந்த பொங்கல் அன்னைக்கு போயிட்டு அன்னைக்கு வெள்ளம் அரிசி வாங்கினா அது கரெக்ட். ஸோ அந்த மைண்ட் செட் மாதிரியே இந்த பிக் பில்லியன் டேஸ் அப்போ தான் டீல் வரும்ன்ற நினைப்போடையே நிறைய பேர் வந்து கடந்த 6-7 வருஷத்தோட டேட்டாவோட வருவாங்க. ஆனால் ட்விஸ்ட் என்னன்னா, நான் திரும்பியும் சொல்கிறேன், நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த நடுவில் வர இண்டிபெண்டன்ஸ் டேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதில் தான் கோளாராக போய் சம ப்ரைஸ் குறையும். அது நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரியான டீல் டைமில் ஆக்சுவல் டீல் நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த டீலில் குறைஞ்சதே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஒரு சும்மா மொக்க டீல் மாதிரி ஒன்று வரும், அதில் தான் ஆக்சுவலாக ப்ரைஸ் இருக்கலே கம்மியாக இருந்திருக்கும். அந்த டைமில் வாங்கினவங்க தான் நிறைய பேர் எஸ்கேப் ஆவாங்க. சரி, இதில் ஹைலைட் என்னன்னா, இப்போ நான் என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க, இதில் ரியர் கேமரா வந்து ஒரு 8 MP சென்சார் உண்டு. இந்த 8 MP சென்சாரோட எஃபெக்டிவ் ஏரியா எப்படி இருக்கும்னா 16:9 மாதிரி தான் இருக்கும். ஸோ 7.1 மெகாபிக்சல் அந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுக்கும். பொதுவாகவே நார்மலாக சென்சார்ஸ் எல்லாமே நம்ம எந்த ஃபோனில் பார்த்தாலுமே 4:3 மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த சென்சாரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி 16:10, 16:12 அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ரேஷியோ. ஓகே, அதனால இதில் நம்ம ஃபோட்டோ எடுத்து எஃபெக்டிவாக மொத்த சென்சாரையும் நான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா 16:9 ஃபோட்டோ எடுத்தால் தான் வரும். பொதுவாக நம்ம எல்லா ஃபோன்லையும் என்ன பார்ப்போம், 4:3 தான் டிஃபால்ட்டாக இருக்கும். அதில் தான் வைட் ஏரியா வந்து நிறைய ஏரியா கவர் ஆகும். இதில் ஆக்சுவலாக நிறைய ஏரியா கவர் ஆகணும்னா 16:9 எடுத்தீங்கன்னா நிறைய ஏரியா கவர் ஆகும். ஸோ வித்தியாசமாக இருக்கா, ஃபுல் டிஸ்பிளே வரும். ஃபுல் டிஸ்பிளேக்கு வரும். அதே மாதிரி சென்சாரும் ஃபுல் டிஸ்பிளே சப்போர்ட் சென்சார் மாதிரி தான். இப்போ 16:9 தான் சென்சாரே இருக்கிற மாதிரி, புரியுதா? ஸோ அதில் நிறைய ஃபோட்டோ எடுத்தேன், அந்த ஃபோட்டோஸ் நான் காட்டுறேன். எல்லாருக்குமே வந்து எப்படின்னா நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. இது வந்து ரியர் கேமரால நான் எடுத்துக்கிட்ட செல்ஃபி. ரியர் கேமரால எடுத்த செல்ஃபி. ஆமாம், முன்னாடி கேமரால எடுத்தது தான். ஆமாம், முன்னாடி கேமரா வச்சு எடுத்த செல்ஃபி. ஸோ இதெல்லாம் இப்படி வச்சு பார்க்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதான் ஒரிஜினல். உழைப்பு தெரியுது, இது ஒரிஜினல். இது வந்து ப்ரூஃபுக்காக பேர் வர ஊருக்குள்ள யாரும் ப்ரூஃபும் போட மாட்டாங்க. அதனால என்ன இன்னும் போட்டேன். அடுத்து என்னன்னா, இது இன்னும் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. மேக்ரோ ட்ரை பண்ணேன். முன்னே இதில் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. எண்ணெயில் மேக்ரோ எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் உண்டு. எக்ஸ்டர்னல் லென்ஸ்லாம் தேவையே கிடையாது, இருக்கிறத வச்சே மாசம் எடுக்க முடியும். ஸோ எண்ணெயை வச்சு எப்படி நல்லா இருக்கே, அவ்வளோ பழைய ஃபோன் இல்லையா? குட். நீங்கள் லைட்டாக எடிட் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக? ஆமாம், இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், கான்ட்ராஸ்ட்டு அதெல்லாம் பூஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். எப்பயுமே நோக்கியா வந்து நேச்சுரலாக தான் இருக்கும். எதுக்குன்னா, இது மெயினாக எதுக்காக இந்த ஃபோட்டோ போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற கேமராவில் இன்னும் பெட்டரான ஆப்டிக்ஸ் பார்க்க முடியுது, பெட்டரான சென்சார் பார்க்க முடியுது, அது உண்மைதான். பட் ஃபேக்ட் என்னன்னா, வெகு தூரம் நம்ம கடந்து போயிட்டோமா அப்படின்னா நம்ம சில சமயங்களில் பழசம் மறந்ததுக்கப்புறம் நமக்கு தோணும், என்னமோ இப்போ தான் இருக்கலே க்ளோசஸ்ட் மேப் எடுக்கிற மாதிரி தோணும். ஆனால் இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய்க்கு இருக்கிற ஃபோன் என்ன எடுக்குதோ அதை தான் நோக்கியா இன்னும் எடுத்துக்கிட்டு இருந்துருக்கு. அதாவது 2011 இருக்கிற நோக்கியாவும் அதை தான் எடுக்குது. X200 சென்ற வாரம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இது அதுக்குள்ளே எல்லாம் சேர்த்துக்கிட்டு பேட்டரி நிற்கலை, சோகமான டிவைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கேமராலாம் ஒரு ஆனால் இதில் அப்படி இல்லையாமே. ஏன்னா வச்சன்ட்ட கேட்டேன், அவன்கிட்ட கேட்டேன் பேட்டரி லைஃப்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. இது T4 Ultra மாதிரி இல்லை, இதில் பேட்டரி சூப்பராக இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூ இல்லை, கேமராவும் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னா. ஏன் யாராவது ஏதாவது சொன்னாங்களான்னு நம்ம கமெண்ட்லேயே போட்டிருந்தாங்களே, நம்ம கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, ட்விட்டர்லாம் செக் பண்ணால் ஹீட் ஆகுது, பேட்டரி பெருசாக நிற்கல அப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்போ இது வந்து என்ன தெரியுது திரும்படா, யூசர் டிஃபரெண்ட்டாக. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வாட்சன் மாதிரியான ஆளுங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸ்ட்ரீமிங்க்கு எந்த ஃபோனாக இருந்தாலும் பெருசாக ட்ரெயின் ஆகாதுங்க. யூடியூப் பார்க்குறதுக்கோ இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வீடியோவே நீங்கள் 8 hours பார்க்குறீங்கனாலும் தான் அதில் பெருசாக ட்ரெயின் ஆகாது. ஏன்னா அது அப்படியே இழுத்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும், பெருசாக பேட்டரி அடிவாங்க. மற்றபடி வேறு ஏதாவது யூசேஜ்லாம் ரன் பண்ணி பாருங்கள், வீடியோ எடிட்டிங்க்கோ இல்லைனா சோஷியல் ஆப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் 1 hour யூஸ் பண்ணுங்கள், தெரிஞ்சிடும் பேட்டரி லைஃப் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ வேறு காம்பேக்ட் ஃபோனுக்கு பெரிய போராட்டம் நடந்துருக்கு. பேக் டு பேக் ஷாமி ஆல்ரெடி இருந்தான், அதுக்கு முன்னாடியே சாம்சங் இருந்தான், அதுக்கு முன்னாடி பிக்சல் இருந்தான், இப்போ அடுத்தடுத்து எல்லா பிராண்ட்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்ப்போம் இது எங்கிட்ட போய் முடிக்க போகிறாங்களோ. அப்புறம் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சோகம் அண்ட் பெஸ்ட் ஃபோட்டோகிராஃபி ஆஃப் லாஸ்ட் வீக். இது எல்லாரும் மறந்துருக்கீங்க. ஆமாம், செம்ம இன்டென்ஸாக இருந்துச்சு. ஏன்னா பும்ரா வந்து அவுட் ஆகிட்டாரு, ஜடேஜா வந்து இவ்வளோத்துக்கும் ஆப்போனண்ட்டில் அவர் தான் நான் ஸ்டாக்கில் நிற்கிறாரு.
சரி நீங்க பார்ட்னர் காலை வச்சு தடுக்க தெரியலன்னு ஏதோ சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டாரு. பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் போய் தான் பால் அடிச்சது. அப்போ கூட காலை வச்சு தட்டலாமா அப்படி பண்ணி அப்புறம் மறுபடியும் அதுக்கு வேற அது ஏதோ ஒண்ணு இருக்குல்ல, அவுட்டு ஹேண்ட்லிங் பால் இருக்குடா, எப்படியும் அவுட்டு. காலை வச்சு ஒரு வேலை தட்டினதுக்கு அப்புறம் தெரியலன்னா, ஏன்னா என்கிட்ட எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே ப்ரோ இல்லை ப்ரோ இந்த சுச்சுவேஷன்ல காலை வச்சு தட்டலாம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா பேட்ஸ்மேன் இன்டர்ஃபியர் ஆகிறாரு அப்படின்னு ஒரு விக்கெட் ஒன்று இருக்கு. ஆனா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க பார்ட்னர்ஷிப்ல ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா ஸ்கோர் கம்மியா தான் இருந்துச்சு. ஆமா ஏதோ அந்த டைம்ல எல்லாரும் வந்து ஜடேஜா வந்துட்டு இருந்தாங்க. ஜடேஜா ஆக்சிலேட் பண்ணிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஆக்சிலரேட் பண்ணலாமா? அது பால் இஷ்டத்துக்கு ஸ்விங் ஆயிட்டு இருக்கு, ஆக்சிலரேட் பண்ணலாம் போய் அவுட் ஆயிட்டா சண்டை தான போட்டுட்டு இருக்காங்க. ஜடேஜாவால தான் மேட்ச் போச்சு. ஐயோ 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 டெஸ்ட் மேட்ச் அப்படிதான் ஆட முடியும், தோனியால தான் போச்சு அப்படின்னு விளையாடவே வரல. ஆமா அவர் இஷ்டத்துக்கு விளையாடவே வரல. விராட் கோலியும் வரவே இல்லை. ஆமா ரோஹித் சர்மா எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ் விளையாடவே வரல, திமிரா இருக்காங்க. ஆமா அவங்க ஆட்டிட்யூட் காட்டுறாங்க. நான் நேத்தே வந்து டெண்டுல்கர்ட்டையும் கேட்டேன், ஏன் வந்து விளையாட மாட்டேன், உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை, நீ வந்து விளையாண்டுருந்தா அப்படி ஆயிருக்குமா அப்படின்னு. பெரிய ஆள் ஆயிட்டாங்க அப்படின்ட்டு இப்பெல்லாம் சீன் போடுறாங்க, வர மாட்டாங்க. நிஜமாங்க இவங்க எல்லாம் இப்படி போனா எனக்கு இப்போ போறது இல்லை அந்த மாதிரி. இப்ப என்ன பண்ணுவான் தெரியுமா, போற போக்குல எப்ப பாரு இந்த மாதிரி தேவனத்தை சொல்லிட்டு ஓடி போயிடுறான். இன்னும் பாருங்க என்ன 2-3 வாரத்துக்கு அப்புறம் கேட்பாங்க, போனா நக்கும் உங்களுக்கு சண்டையா அப்படின்னு கேட்பாங்க. ஐயோ அதுக்கு பிள்ளையார் பரத்புரோட வீடியோ தான் இருக்கே, போய் பார்க்கட்டும் என்ன நடக்குது, எதனால சேஞ்சஸ் அதெல்லாம். அப்போ பார்த்து தனித்தனி சேனல்ஸ் வருது பாரு. பிரான்ஸ் பரத் ப்ரோ அங்க இருக்காரு, இப்படிதாங்க இல்ல. என்னது என்னடா புதுசு புதுசா சொல்லிட்டு இருக்க நீ? இருங்க இப்படிலாம் பேசினாதான் கரெக்டாக வருவோம், இந்தியா வருவோம். அப்படியா? அங்கெல்லாம் வந்து அது என்ன கிடைக்கும், ரிவ்யூ சண்டையா அப்படின்னு கேட்பாங்க. அவனுக்கே நம்ம யாரும் தெரியாது, இருந்தாலும் அவன் கேட்பான். சரி, இந்த பிளஸ் டான்ஸ் அண்ட் எஃப்ங்கிறது வந்து ஒரு குட் நியூஸுங்க. ஏன்னா உங்களுக்கு எஃப்இ எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அடுத்த வருஷம் வந்து பிளஸ் இல்லையா, அந்த பிளஸ்க்கு பதிலாக தான் எட்ஜ் இருப்பான் அப்படிதானே? ஆமாம் ஆமாம், S26 எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதனால பிளஸ் சீரிஸ் வந்து உங்களுக்கு எஃப்இயா இருக்கலாம். அதாவது S26 எட்ஜ்னு ஒன்று வரப்போகுதுன்னா அது வேஸ்ட்டுங்கிறது இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா S25 எட்ஜ் என்னமோ அதே தான் S26 எட்ஜ்னா அது வேஸ்ட் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா S25 எட்ஜ்? சும்மா கையில் எடுத்து பார்த்தேன். இங்க இதுக்கு போனீங்களா? அங்கல்ல வருண்கிட்டே இருந்தது. அவர்கிட்ட இருந்ததே என்ன இருந்ததுன்னு பார்த்தேன்னா, உள்ள போய் அடாப்டிவ் டோன் டிஸ்பிளே ஆன் பண்ணலான்னு பார்த்தேன். ஆன் பண்ணால் கேமரா ஆன் பண்ணுவேன்னு சொல்லிச்சு. வாசல்லே விட்டு வந்துட்டேன். நான் அப்புறம் வந்து ஒன்று மீட் பண்ணுறேன்ட்டு வச்சுட்டு வந்துட்டேன். கேமரா ஆமாம். ஓ சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணுவாங்க. சென்சார் கிடையாது, கேமரா வச்சு தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும். இருக்கிறதே ஆல்ரெடி குட்டி பேட்டரி, இதை வச்சுட்டு கேமரா வச்சு தான் தலைவர் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாருன்னா பரவாயில்ல. S25 எட்ஜ் மாதிரி ஒரு ஃபோன் இருக்கிற இடத்துல தான் வந்து இந்த ஃபிளிப் 7 இருக்குன்னா ஃபிளிப் 7 சூப்பரா. ஓகே அவ்வளோதான். அப்படி இல்லைடா, இப்போ S25 எட்ஜி 1,10,000 ரூபா, ஃபிளிப் 7 1,10,000 ரூபா. ஓகே இப்போ எது வேல்யூ ஃபார் மணி? அதே தான். ஜோக் என்னன்னா, எட்ஜிங்கிறது வந்து ப்ளஸ்ஸை ரீப்ளேஸ் பண்ணுது. அந்த ப்ளஸ்ஸுங்கிறது வந்து S20 FE சீரிஸாக மாறுது. இந்த FE சீரிஸுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா கொஞ்சம் காம்ப்ரமைஸாக தான் இருக்கும், பெசல்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இனிமேல் நம்ம எல்லாரும் என்ன சந்தோஷப்பட்டுக்கலாம்னா, இப்போ FE சீரிஸ் வந்து இனிமேல் அந்த மாதிரி அசிங்கமான யூனிஃபார்மிட்டி இல்லாத ஒரு கேவலமான பெசலோட வராது. இது மோராலஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் கம்ப்ளீட் ஃப்ளாக்ஷிப்பாக இருக்கும். சும்மா தகதகன்னு இருக்கும். அப்புறம் இந்த நான் ஃபஸ்ட்டு எனக்கு OnePlus பிடிச்சதுங்க. சரி, அதில் ஒன்றும் தப்பு இல்லையா, எனக்கு OnePlus பிடிக்கலாமே. OnePlus தானே பிடிச்சது. OnePlusல இருக்க ஃபவுண்டரோட பொண்டாட்டியை பிடிச்சதுன்னு நான் சொல்லியே. இது என்னங்க அந்த இந்த மாதிரி இருக்கு? இல்லை ஏதோ ஒரு மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்களாம் லைவ்ல வந்து, ஏதோ ஒரு CEO காட்டி விட்டாங்க. ஆமாம் ஆமாம், சிஓவையும் அந்த அவங்க ஒர்க் பண்ற இவங்களையும் காட்டாங்களாம். அதை வச்சு ரொம்ப விட்டுட்டு இருந்தாங்க. அதுல பார்த்தா தக்லை பட கமெண்ட் பிடிக்காம போயிருந்தாங்க மீம்ல. OnePlus எனக்கு பிடிக்காத தப்பா? அந்த வீடியோ வந்து ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு. அவர் வந்து ரொம்ப நாளா நல்ல கமெண்ட்ஸ் தான் போட்டுட்டு இருக்காரு. அதனால அவருக்கு திடீர்னு என்ன கோவம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சேரா போட்டுட்டு இந்த மாதிரியான டாபிக்லாம் பேசின சேனல்ஸ் எல்லாம் நாசமாக போய் பார்த்துருக்கேன்னு. சேரை போட்டுட்டு இந்த மாதிரி டாபிக் பேசின சேனல் நாசமாக போகிறது நீங்கள் பார்த்துருக்கலாம் ப்ரோ. எந்த சேனலாவது ஒரு நாளைக்கு 3 வீடியோ போட்டிருக்கானா? நான் நினச்சேன்னா இப்போ 5 வீடியோ கூட போட முடியும். நீங்கள்லாம் நான் என்ன நினைப்பீங்களோன்னு பயந்து போய் தான் நான் அமைதியாக இருக்கேன். சரியா? அவன் பேசுனதை விட நீ பேசுறதாப்ப எனக்கு பயமா இருக்கு. நீ பயப்படாத, ஏன்னா நீ எடிட் பண்ணி சாகணும்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் குறுக்க வந்து மாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். குறுக்க வந்தானே நானே ஒரு வீடியோ எடிட் பண்ணுவேன், ஒரு வீடியோ லைவ் வந்துடுவேன். அப்போ என்ன இது 5 வீடியோ ஆகிடும். இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு கிடையாது. நம்ம சேனல் கம்ப்ளீட்டாக வேறங்க, நம்ம மைண்ட் செட்டும் வேறங்க. நான் சொன்னதில் ஏதாவது பொய் இருந்ததுன்னா நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் வந்து எப்பயுமே அதை ஒத்துக்கிறேன். நான் என்ன சொன்னேன், என்னோட அனுபவத்தை தான். இதில் ஹைலைட் என்ன தெரியுமா, நீங்களே என்ன பண்ண முடியும்னா, என்னோட பழைய வீடியோஸ், என்னோட பழைய பாட்காஸ்ட், பூமர் சீரிஸில் OnePlus பற்றி பேசினதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அச்சு பிசராமல் அதே இன்சிடென்ட் அப்படியே சொல்லியிருப்பேன்.
அதான் மாற்றி பேசியிருந்தா கூட நீங்கள் கேட்கலாம். நான் வந்து ஏதோ வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டை போட்டு 2 நாளாக வந்துட்டு ஏதோ அந்த மாவீரன் படத்தில் ஒரு டைலாக் மாதிரி வீரன் தன்னை உணர்ந்த தருணம் அந்த மாதிரி நான் உட்காந்துட்டு எதையாவது ஞாபகப்படுத்தி மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசணும்னா நீங்கள் சொல்லலாம். அப்படிலாம் பேச முடியாதுன்னு சார் ரியாலிட்டி. OnePlus அந்தளவுக்கு பிடிச்சது. OnePlus ரொம்ப கோராக ஃபாலோ பண்ணிட்டு தான் அவங்க ஏமாற்றிட்டாங்க, முதுகில் குத்திட்டு ஓடிட்டாங்க. அதே மாதிரி தான் அங்கேருந்து வெளியில் கால்பே வந்ததுமே ஒரு புது ஹோப் ஃபீல் ஆச்சு. சரி OnePlusங்கிறது கால்பேக்கும் மசாலா அடிச்சு விட்டு போயிருப்பாங்க. ஏன்னா கால்பேயும் ஒன்றும் ஃபோன் தானே, கால்பே தான் அதில் எல்லா டிசிஷன் மேக்கரா இல்லை அப்படின்னு தோணுச்சு. வெளில வந்ததுக்கப்புறமா கிருப்பை வந்து அதை பண்ணியிருப்பானோன்னு தோன்ற அளவுக்கு இப்போ நடந்துக்கிறான். ஒரு வேளை OnePlus நாசமாக போக இந்த நாதாரி காரணமாக வந்திருப்பானோ அப்படின்னு ஒரு சில சந்தேகங்கள்லாம் முன்னே எப்படி இருந்ததுன்னா, இல்லை காலாக இருக்க வச்சு அப்படிலாம் நினைக்கிறீங்க. அவன் கரெக்டாக தான் சொல்லியிருப்பான், இவங்க யாரும் கேட்கல, அதனால தான் கால்பே வந்து கம்பெனி விட்டு வெளில போயிட்டான்ற அளவுக்கு தான் மைண்ட் செட் இருந்தது. வெளியில வந்து இவன் மன்ற குத்தலாம் அதுக்கப்புறம் திரும்ப இருக்கு, இந்த நாய் ஏதாவது பண்ணியிருக்கும் போல அப்படிதான் ஃபீல் ஆகுது. இப்போ அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேனுங்க, எனக்கு வந்து கால்பே மேலே இன்னும் கூட நம்பிக்கை இருக்குது. அவன் ஏதாவது சூப்பராக A-series எல்லாம் வந்து நம்ம என்னதான் ஒரு சில குவாலிட்டி காம்ப்ரமைஸில் திட்டிருந்தாலும், இப்போ 2A சீரிஸ்லாம் பாருங்களேன், பச்சை டாட் தெரியுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இதெல்லாம் அவங்க பார்த்து வந்துருக்கணும். பட் இப்போ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது நம்ம மக்கள் யாருமே பெருசாக குறை சொல்கிறது இல்லையே. இவன் இதெல்லாம் சொல்கிறாங்க, இவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான், இவன் எதாவது பண்ணுறான் அப்படி தான் இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் எவ்வளோ நாளாக இந்த ஸ்பேஸில் இருக்கோம், நாங்கள் எதாவது என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம் வச்சில்ல, எங்களுக்கும் எல்லாமே தெரியும்னு சொல்ல வரல. அட்லீஸ்ட் என்ன தெரியும் அதை உங்க கூட ஷேர் பண்ணால் தானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அன்லாக் ஆகுது. நான் வந்து 2016 15 இந்த மாதிரி டவலோட டவுசரோட மல்லேன்னு இது OnePlus 2 லான்ச்சுக்கு போனாங்கன்னு நான் சொன்னாதான் உங்களுக்கு ரியாலிட்டி தெரியும். ஓ இந்த அளவுக்கு ஆர்வ கோளாறாக இருந்தியாடா நீ அப்படின்னு தோணும். 10 வருஷம் முன்னாடி இமேஜின் பண்ணி பாருங்க, அப்பாச்சியில் சும்மா விறுவிறுக்க டவலை மட்டும் கழுத்தில் சுற்றிட்டு கீழே டவுசரோட அப்படியே பேக் எடுத்துட்டு போனால் நான் ஆஃபீஸ் போகிறேன். எதுக்குன்னா OnePlus 2 லான்ச்சுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கர்மத்துக்கு எதுக்கு இவ்வளோ டவுசரோட வந்தேன்னு தோணுச்சு. இது வந்து இப்போ நான் எப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் கமெண்ட்ல வந்து நம்மளை திட்டலாம், அது அவங்க உரிமை, திட்டிக்குவாங்க. ஆனால் விஷயம் தெரியாமல் திட்டிங்கன்னா எனக்கு கோவம் வரும்ல. இப்போ 2011 ஆண்ட்ராய்டில் இப்படி தான் இருந்தது, மெமரி லீக் கன்றாவியாக இருந்தது நான் சொல்கிறேன். 2010 பிறந்த ஒரு பையன் இப்போ 15 வயசு இருக்கும், இப்போ புரிதல் நல்லாவே இருக்கும். ஆனால் அவனுக்கு நான் சொல்கிற கான்டெக்ட் எப்படி புரியும்? ஏன்னா 2011 இருக்க டிவைஸ் என்ன அர்த்தம், 1 வயசு குழந்தை அப்போ தான் தவழ்ந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு 2 வயசு இருக்குமா எனக்கு? நீ என்ன 2004 சும்மா அடிமை சைல்டு லேபராங்க நீங்க பண்ணிட்டு இருக்கேன் சொல்றா. இவனுக்கே 2 சைல்டு இருக்கு. யூடியூப்லாம் சைல்டு லேபர் இதுல வருமா என்ன கேட்டா எல்லாமே அப்படிதான் சொன்னோம். அந்த வயசுல அந்த வேலைகள் தான் பண்ணணும். அப்புறம் என்ன நீ குழந்தைய வச்சு வியாபாரம் பண்ணிருக்கேன்? யார் அது? ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் அப்படிதான் இருக்காங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, குழந்தைக்கு வந்து அந்த வயசுல என்ன பண்ணுமோ அதான் பண்ணணும். அதோட என் பையன் விக்ரம்ங்க, இவனுக்கு 6 மாசம் தான் ஆகுது, ஆனா அவன் இப்பவே அந்த இதுல ஏறான் அப்படின்ட்டு ஒரு இதை பிடிச்சி பையன் ஏறிட்டு இருக்கான். அதை பார்த்து இங்க அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவங்க பண்ணட்டும், எதுக்கு ஊருக்கே காட்டுறாங்க? அது இப்போ அதை பண்ணாதான் வியூஸ் வரும். அது வியூஸ் வரணும்ல, என்ன கேட்டா வியூஸ் வரும், ப்ராடக்ட்ஸ் வரும். இன்னொரு அங்கிள் இருக்காரு, அவன் பையன் உச்சா போயிட்டானா இது துடைக்க மாட்டாரு, உடனே ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த ப்ராடக்ட் கொடு, உச்சாவை துடைக்கிற மாதிரி கொடு அப்படின்னு உச்சாவை தொலைச்சிட்டு, என் பையன் திடீர்னு ஒன்றுக்கு போயிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் உடனே இதை வாங்கினேன், இது இப்போ நல்லா துடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீடியோக்கள் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். என் ஒய்ஃப் திடீர்னு ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு, திடீர்னா டேய் எங்கேருந்துலாம் வரீங்க, இது எப்படி தெரியுமா இருக்கு, நான் அப்படியே போயிட்டு இருந்தேன்னா பார்த்தா மலேசியாங்கிறாங்க, ப்ரெக்னன்சி பெட்டில் ஒன்று இருக்குமாம்ல, அதை வாங்கி கொடுத்துருப்பாரு ஃபுல்லாக அந்த தலைமை வந்து எல்லாத்துக்கும் ப்ராடக்ட் தான். உங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் யாரும் கேட்க கமெண்ட் கொடுங்க. எனக்கு தெரியாது, ஆனால் இவருக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. சரி, இதுக்கு தாங்க மோஸ்ட்டாக நான் சொல்கிறேன், ஷார்ட்ஸ் பக்கம் போகிறதே கிடையாது. தப்பி தவிர அப்படி ஷார்ட்ஸ் பக்கம் போயிட்டுனா இந்த மாதிரி ஏதாவது வந்துடும். ரீல்ஸும் பார்க்குறதே கிடையாது. ஒஸ்ட்டாக இருக்காங்க. அதெல்லாம் இது எது பக்கமும் போகிறது கிடையாது. அதனால தான் பீஸ்ஃபுல்லாக இருக்கார் மனுஷன். நிஜமாக நான் சில சமயம் யோசிச்சிருக்கேன்டா, இதுதான் பீஸ்ஃபுல்லான ஃபீல் போல. ஏகப்பட்ட அன்வான்டட் ஸ்டப்ஸ். இப்போ நான் பெரிய வீடியோவில் சொல்கிறேன், தம்ப்நெயில் இருக்கும், தம்ப்நெயில் பார்க்கும்போது நான் டிசைட் பண்ணிடலாம், எனக்கு இது தேவையில்லை, நான் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதே ரீல்ஸ்ல நான் அப்படி ஸ்கிப் பண்ண முடியுதா? நான் ஸ்க்ரால் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அந்த வார்த்தையாவது நான் கேட்டுடுறேன்ல, அப்போ நான் பார்த்து தான் வர்றேன். எனக்கு தேவையே இல்லாத கண்டென்ட்னா கூட நான் பார்த்துடுறேன். இவர் பரத் ப்ரோ கூட சொல்லியிருந்தாரு, டிக்டாக் கண்டுபிடிச்சவனுக்கு ஒரு பெரிய சல்யூட்ரா, அவன் வந்து ஜெயிச்சிட்டான். ஆமாம், நேற்று லைவ்ல சொன்னார்னு நினைக்கிறேன். ஆமாம், அவனோட அந்த ஐடியாலஜி வந்து பெரிய முரட்டுத்தனமானது. ஜெயிச்சிட்டான்ல அவன். கரெக்ட் தான், அவனை தான் எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க. 1 மினிட் தான் எல்லாருக்கும், 1 மினிட் தாங்க கம்மி டைம் தாங்க. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அதை பற்றி நான் 30 செகண்டுங்க. கரெக்டா, நானும் படத்தும் வந்து இன்னொரு விஷயம் கூட தான் யோசிச்சோம். இப்போ ஒரு படம் இருக்குன்னா படத்துக்கு ஆன்லைன் தான்றது கூட நம்ம பேசியிருப்போம். படத்தோட கடைசியில் கான்செப்ட் என்ன, வில்லன் ஒருத்தர் இருப்பான், இல்லாட்டி ஹீரோ ஒருத்தர் இருப்பான், ஏதாவது ஒரு கருத்து வரும், எப்பொருள் யார் யார் வரைக்கும் கேட்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்து வரும், அந்த மாதிரி வரும், அவ்வளோதான். இதுக்காக தான் 3 மணி நேரம் எடுத்தோம். ஸோ கடைசியில் நீங்கள் வெளில வரும்போது என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா, நீதியை நேர்மையும் ஜெயிக்குங்க, அதான் கற்றுக்கிறீங்க. கரெக்டா, இந்த நீதி நேர்மையும் ஜெயிக்கிறதே நான் 30 செகண்ட்ஸ் காமிச்சிருவேன். நீ 1 ஹவரில் பார்த்தா கடைசியில் என்ன பண்ணி வச்சிருப்ப தெரியுமா? மொத்தம் ஒரு 120 வீடியோ பார்த்துருப்பேன். 120 வீடியோலையும் உனக்கு ஒன்லைனர் கிடச்சிடும். 120 ஒன்லைனர் நீ ஞாபகம் வச்சிருப்பியா?
ஒரு கண்டாவே ஞாபகம் இருக்கு. அதைத்தான் இந்த யாவை தான் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப நாளா. இப்போ 2 மணி நேரம் வீடியோ எப்பயாவது போடுறோம்டா, போட்டு 2 மணி நேரம் நான் பேசியிருக்கேனே வையி, ஒரு ஆள் 2 மணி நேரமா பேசிட்டு இருக்கிறான் சரி அப்படின்னு கூட திட்டலாம். ட்விஸ்ட் என்னன்னா, நானும் அந்த நண்பரும் பேசுறது என்ன கடைசிக்கு ஒரே ஒரு கருத்துக்காக தான் இருக்கும். அந்த எண்டில் என்ன ஆயிட்டோம்னா, அந்த 2 மணி நேரத்துக்கு நாங்கள் நிறைய கான்டெக்ட் கொடுத்துருப்போம். எண்டில் என்ன சொல்ல வரோன்றதை மொத்தம் அந்த ஒரு பாயிண்ட் தான். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் இவ்வளோ கான்டெக்ட்டும் எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்போம். இப்போ வீடியோ பார்த்து முடிச்ச உடனே எல்லாருக்கும் என்ன புரியும்னா, அந்த எண்டு பாயிண்ட் புரிஞ்சிடும், அவ்வளோதான் இல்லையா? இப்போ அவங்களுக்கு என்ன எத்தனை நாள் ஆனாலும் இதை பற்றி நினைக்கிற தன்மை இருந்ததுன்னா அடுத்த 2 மாதம் கழிச்சு கேட்டாலும் அவங்க அது கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் ஷார்ட்ஸ் எவ்வளோ பார்த்துருக்கீங்க டெய்லி பொழுதுனைக்கும், எந்த ஷார்ட்ஸ்லையாவது ஏதாவது ஒரு சில விஷயங்கள் அவுட் வந்ததுன்னா அது என்னென்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இன்னைக்கு? இந்த படத்துல பாத்தீங்கன்னா எப்பா நீ போதும்பா, இந்த வாய்ஸ் வேணாம்ப்பா. வரல எங்களை பத்தி பேசினா இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது, என் மனசுல இருக்க ஆதங்கம்லாம் குறையும், பாரமே குறைஞ்சிச்சா? சரி அடுத்து அப்புறம் இன்னொரு ஸ்ட்ரெஸ் ஏற்றி விடுறதுக்காக இன்னொரு நாதாயில் ஒருத்தவரான் ஹானர் X80 பார்த்தோம். X9C வந்து இந்தியாவில் பிறந்துச்சா? X80 பார்த்தோமே 8000 mAh. இது வந்து 8300 mAh 6th Gen 4 நான் அதை குழப்பறேனா எனக்கே தெரியல. சரி X7 ஓகே சொல்லு, சர்ச் பண்ணி பாருங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, அதான் ஹானரில் வந்து X9C வந்து இந்தியாவில் பிறந்துச்சா? பழைய ப்ராசரோட பழைய டெக்னாலஜியோட வந்தானே X9C தானே, அது சென்ற மாதம் வந்துச்சு. அவனை முறியடிக்கிற மாதிரி. ஆனால் அது இங்கே பிறக்கல. சைனாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹானர் X70 சொல்லிட்டு ஸ்னாப்டிராகன் 6 Gen 4 8300 mAh. இதுதான் நான் தான் தப்பா சொல்லிட்டேன். X70 தான் 8300 mAh. அதே இங்கே இந்தியாவில் பார்த்தா X9C ஒரு ஜோக்கர் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கான். 6 Gen 4 வேற 80 watts ஒயர்டு ப்ளஸ் ஒயர்லெஸ் வேற, எல்லாம் கரெக்டு. பட்ஜெட் என்ன? கேமரா பற்றியா இல்லையா நீ? 50+8 பரவாயில்லையே. கரெக்ட். இது சைனா பிரைஸ். இந்தியாவுக்கு வந்ததுன்னா என்ன பண்ண முடியும் தெரியுமா? 25000 20 கொடுத்தா அப்புறம் X9C செருப்பாடி திரும்பி செக் அப்படி தூரம் போ, அப்புறம் என்ன வேண்டாம் வாங்குவாங்க. இந்தியா வராதுன்னு நினைக்கிறேன். 8000 mAh வேற இருக்கு, இந்தியாலாம் வராது கஷ்டம் தான். சரி அப்போ இந்த ஃபோன் வராதே நல்லதுதான். வராதுதான், அதான் 8300க்கு என்ன எனக்கு இந்த ஃபோனை பற்றி நானும் வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஷாக்குன்னா 193 கிராமுக்கு 8300 mAh. எப்படிதான் இதெல்லாம் நீங்க சாத்தியப்படுத்துறீங்க? அப்படிதான் இருந்தது எனக்கு. இதுல 6000 நிட்ஸ் வேற, அதாவது 17000 ரூபாய்க்கு சைனால ஒரு ஃபோன் விற்க போறாங்க. அதில் பிரைட்னஸ் எவ்வளோன்னு கேட்டா ஏதோ சரி ஒரு பிக்சல்ல வருதுன்னே வைப்போம். 6000 நிட்ஸா? எனக்கு புரியலடா. இதெல்லாம் பொதுவாக வந்து 40000 ரூபா 30000 ரூபாய்க்காவது சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவே ஓவரா ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்ல பார்த்தா 2600 3000 தான் இருக்கு. 1 லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு விவோ ஃபோன் வாங்குறேன்னா அதுலேயும் அவ்வளோதான் இருக்கு. ஆனால் இவன் என்னன்னா குறுக்க புந்துட்டு 5500 நிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தா 30000 ரூபாய் இருக்கும். இப்போ என்னடான்னு பார்த்தா 16000 ரூபா தான் இது இந்த ஃபோன் சைனால. ஆனால் அதுக்கு வந்து இப்போ பிக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா 6000 நிட்ஸ். இதெல்லாம் கிரேசியாக இருக்குது. இதெல்லாம் இந்தியா வந்துச்சுன்னா ப்ராமிசிங்கான டிவைஸாக இருக்குங்க. ஏன்னா ஸ்னாப்டிராகன் ப்ராசர் வேறு இருக்குது, பெரிய பேட்டரி. தாராளமாக எதாவது வந்துச்சுன்னா நல்லா இருக்கானா? வராது. இதை கொடுக்க மாட்டானுங்க, மொக்கையாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. சரி இது வந்து லாவா அக்னி 4 பார்க்க LG G5 LG G6 அந்த டைமில் அந்த ஃபோன்ஸ் மாதிரியே இருக்கும். இன்னொரு பாரு LG லுக் தான் அது. LG G5 இன்னும் Pixel 9 அந்த மாதிரி கூட இருக்கும். Pixel 9 சொல்கிறதோட என்ன மேட்டர்னா இது பார்க்கும்போது உனக்கு பதிச்சு இப்போ உள்ள நத்திங் ஃபோன் 2 கூட சொல்லலாம். நல்லா இருக்குது டிசைன். ஓகே, இந்த லாவா அக்னி 4 வந்து லாஸ்ட் டைம் அக்னி 3 அந்த டூவல் டிஸ்பிளேயோட வந்துருக்காங்க. ஆமாம், இது வந்து சிங்கிள் டிஸ்பிளே மாதிரி காட்டியிருக்காங்க. பட் ஆனால் டிமென்சிட்டி 8350 உங்களுக்கு UFS 4 அப்படின்னு சொல்லி பேட்டரி 7000 mAh அப்படின்ட்டு நாவாஸ் காட்டியிருக்காங்க. ஆனால் லாவாவில் ஏதோ பார்க்க எனக்கு என்ன வருதுன்னு நான் சொல்கிறேன். ஸ்பெக் ப்ராமிசிங்காக இருக்கட்டும், பிராண்டு ப்ராமிசிங்காக இருக்கட்டும், குழந்தை விட்டு எரியட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ப்ராப்ளம் இப்போ என்னென்னா நீங்கள் ஒரு டிசைன் அடாப்ட் பண்ணுறீங்கன்னா அந்த டிசைனோட ஸ்டிக்கான ஆகணும். அதுலேருந்து வெளில போகிறீங்கன்னா ஏன் போகிறீங்கன்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். இப்போ லாவா அக்னி 3 வந்தது பார்த்தா ஒரு செகண்டரி டிஸ்பிளே இருக்குது. நீங்கள் அதே இடத்துலையும் ஒரு பிளேஸ்லேயும் ஒரு சீரிஸ் பண்ணாந்து அதுலேயும் செகண்ட் டிஸ்பிளே வச்சுருந்தீங்க. இப்போ திடீர்னு பார்த்து டிஸ்பிளே எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ட்டு திரும்ப வேறு டிசைன் பண்ணிங்கன்னா எனக்கு புரியலை. ஏன் இப்படி பண்ணுறீங்க? இந்த இடத்துல வந்து நிஜமாவே என்னதான் MKBHD வந்து ஐஃபோனையும் சாம்சங்கையும் கிராப்னு கலாச்சாரம், நத்திங் வந்து ஒரு லாப்ஸ்டாரு அது தனியாக துண்டா வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னாலும் என் கேள்வி என்னென்னா எல்லாரும் கிராபை தான் யூஸ் பண்ணி பழகிட்டாங்கன்னு தெரிஞ்சோம் அவங்கக்கிட்ட நான் ஏன் வந்து லாப்ஸ்டாரை கொண்டு போய் கொடுக்கணுங்கிறது தான் கேள்வி. இப்போ எப்படின்னா லாவாவில் அக்னி 3 யூஸ் பண்ண ஒரு சிலருக்கு அந்த ரியரில் இருக்கக்கூடிய செகண்டரி டிஸ்பிளே ஒர்க் ஆகிருந்திருக்குன்னு வைங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸ் டெய்லி லைஃப்பில் இருந்து இப்போ அவங்க வந்து லாவா அக்னி 4 பார்த்தாங்கன்னா என்ன கேள்வி கேட்பாங்க? இல்லை இதை பார்த்துட்டு 3 எப்படி இருக்குது அப்போ 4 நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் ஆசை வச்சிருந்தா எனக்கு அதே பின்னாடி ஒரு அது விற்காத Mi Band 5 டிஸ்பிளே வச்சாங்க. அது எனக்கு அப்பயே தெரியும். என் கேள்வி என்னென்னா இப்போ இந்த ஏரியாவில் டிஸ்பிளே வைக்க முடியுமானா 100% வைக்கலாம். நீங்கள் எல்லாரும் போயிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவீங்களா? யோட்டா ஃபோன் அப்படின்னு ஒன்று தெரிவிங்களா? சரியா? யோட்டா ஃபோன் வந்து ஒரு ரஷ்யன் டிவைஸ். அது யோட்டா ஃபோன் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OYOTA
THONE அப்படின்னா வரும். யோட்டாஃபோன் 3 வரைக்கும் வரதா இருந்தது, பட் 2 வரைக்கும் வந்திருக்கும். சரியா, ஆல் யோட்டாஃபோன்ஸையும் எல்லாத்தையும் காட்டுறான். ஸோ அந்த இப்போ சும்மா நான் 3 போகிறேனே வையேன். இதில் ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேனல் வந்து உனக்கு 4 அதான் கேளு ரெகுலர் பேனல் AMOLED. ஆனால் ரியரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து அந்த பேப்பர் மாதிரி செகண்டரி ஆல்வேஸ் அண்ட் கிரே ஸ்கேல் கெப்பாசிட்டிவ் டச் வந்து. ஸோ இப்போ என்ன ஆகும்னா நான் படிக்கிறது, ட்விட்டர் யூஸ் பண்ணுறது, இல்லாட்டி பிளாக் படிக்கிறது, இது எல்லாத்துக்குமே நான் எங்கே போகலான்னா டேரெக்டாக நான் அங்கே போய்க்கலாம். ஆமாம், நைட் டைம் யூஸ் பண்ணுறது கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், எப்படி இருக்குன்னா இங்கே பேர் மோனோக்ரோமில் அழகாக இருக்கும் எல்லாம். என்னங்க எதுங்க ஃப்ரண்ட் எதுங்க பேக்கு, எல்லா பக்கமும் பட்டன் இருக்கு. அதான்டா இங்கே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே இருக்கா. இது ஃப்ரண்ட், இது AMOLED பேனல். ஓகே, பேக் வந்து பார்த்தோன்னா உனக்கு அந்த பேனல் மாதிரி. ஸோ அப்போ என்ன உன் பேக்கில் எப்பயுமே இந்த பேனல் ஆன்லேயே நீ வச்சிருந்தாலும் உன் பேட்டரியும் குடிக்க போகிறது இல்லை, ப்ளஸ் ரொம்ப ப்ரைட்டாக இருந்தும் கண்ணையும் கெடுக்க போகிறது இல்லை, அவுட்டோர் விசிபிலிட்டியும் நச்சுன்னு இருக்க போகுது. ஸோ படிக்கிற பர்பஸ் இது எல்லாத்துக்குமே அது போதும். அப்புறம் அந்த லாவாவோட சேர்த்து வச்சு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்னாப் ட்ராகனில் 10,000 ரூபாய் கிலோ ஒரு ஃபோன் மறுபடியும் வரப்போகுது. அது யாருக்கிட்டன்னு பார்த்தா லாவா கிட்ட 4 Gen 2 அதோட வரான், லாவா பிளேஸ் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் கழிச்சுரா சாமி. 4 Gen 2 எப்போ வந்துச்சு? ரெட்மி 13 வந்துச்சா? 13 14 இது அதுவா? ரெட்மி 13ல 4 Gen 2 ஆக்சலரேட்டட் எடிஷன். இது வந்து ரெட்மி 14 வரல, அதுதான் நினைக்கிறேன். ஓகே, அதாவது லாவாவில் வருதுன்றல, அப்போ ரெட்மி 14ல திரும்ப. அதுவும் இல்லாமல் இதான் வெரி ஃபர்ஸ்ட் லாவாவோட ஸ்னாப் ட்ராகன் டிவைஸ் ஆம்ல. அப்படியா? 10,000 ரூபாய் கிலோ வருமா? இது பரவாயில்ல. ஸ்னாப் ட்ராகனில் ஒரு ஃபோன் கேட்குறீங்க அப்படின்னா இந்தியா பேஸ்டு கம்பெனி கொண்டு வராங்க, லாவா பிளேஸ் ட்ராகன். சரி, இது வந்து எக்ஸ்பெக்டட் தான், இல்லை ஒன்றும் பெரிய எக்ஸைட்மெண்ட்லாம் இல்லை. 10 Pro ஃபோல்டர் போகுது, 10. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபோன்ஸ் 4 ஃபோனு. பட்ஸ் 2A வரது புதுசு, பட்ஸ் 2 Pro ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ அந்த Pro 2ல கலர்ஸ் புதுசு வருன்றாங்க. பிக்சல் வாட்ச் 4. ஸோ இது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸ்பெக்டட் தான். வெயிட் பண்ணுவோம், வரட்டும். எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் 20ஆம் தேதி அதை சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அது மேலே பண்ணுங்க. ஆகஸ்ட் 20 தான் சொல்கிறாங்க. நம்ம காத்திருந்து பார்ப்போமே. டீல்ஸ் டைம்ல மோஸ்டா இப்போ நத்திங் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா டீல்ஸ் டைம்ல ஒரு ஃபோன் வந்துடும். ஆமாம், அதே மாதிரி ஓப்போ கிட்ட இருந்து ஒரு டிவைஸ் வரும். அந்த மாதிரி ஷாமி கிட்ட இருந்து இப்போ வந்து டீலில் எந்த ஃபோனுமே வரல. அவங்க கிட்ட இருந்து வந்ததுன்னு பார்த்தா ரெட்மி Note 14 அந்த சாம்பியன் கோல்டு அதான் வந்திருக்கும். அதுதான் ஏன் இப்போ ஷாமி வந்து அந்த மாதிரி பண்ணுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுப்பாரு. கீழே ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க தான், ஈவன் அவங்களோட பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை தான். ஆனால் கரெக்டா. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ சாம்பியன் கோல்டு வந்துச்சா, அந்த மாதிரி கலப்பிடும் போது கூட தப்பாக தோணலை எனக்கு. ஓகே, சும்மா ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபார்முலா வச்சுக்கணும். இப்போ சாம்சங் வந்து என்ன, அவனுக்கு மட்டும் அவன் இப்போ ஃப்ளாக்ஷிப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா S சீரிஸ் வந்து கரெக்டாக ஃபெப், சரியா, ஃபெப் மார்ச் S இல்லை ஃப்ளாக்ஷிப். ஓகே ப்ரோ, ஃப்ளாக்ஷிப் அக்செப்டட். இப்போ அதே நீங்கள் சாம்சங்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா A சீரிஸ்னு ஒன்று, அது கொஞ்சம் டைம் வச்சு விடுவோம். M சீரிஸ், F சீரிஸ். சரி, நான் கேள்வி கேட்குறேன். M36க்கும் F36க்கும் வித்தியாசம் சொல்லு. அப்புறம் அது இந்த கருமத்தை பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாம். நான் திரும்பியும் அதான் சொல்கிறேன், நிறைய ஸ்பேமும் பண்ணக்கூடாதுங்கிறேன். எனக்கு இந்த மாதிரி கருத்து சொல்லும் போது நான் தப்பு சொல்லலை, அது அவங்களோட கருத்து. அவங்க என்ன வருத்தப்படுற மாதிரி சொல்கிறாங்கன்னா, ஷாமியோட ஷேர் குறையுது. நான் என்ன கேட்குறேன், ஆப்பிள் வந்து ஒரு தடவை தான் லான்ச் பண்ணுறான், ஷேர் ஏன் குறையுது? அப்போ நல்ல ப்ராடக்ட் பண்ணு. அப்போ இப்போ நீங்கள் கேட்கலாம் நியாயமாக, என்னென்னா அப்போ ஆப்பிள் நல்ல ப்ராடக்ட் பண்ணுறான்னு கேட்கலாம். ஆனால் ஆப்பிளுக்கு வந்து என்ன ஆகிடுதுன்னா, இப்போ iOS வேணும்னு யாராவது ஆசைப்பட்டாங்கன்னா வேறு யாருக்கிட்டே கிடைக்காது, ஆப்பிள்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். இங்கே ஆண்ட்ராய்டு அப்படி கிடையாது. ஆண்ட்ராய்டில் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு 15லேருந்து 20 பிராண்ட் எடுத்து நம்ம முன்னாடி இந்த டேபிள்லேயே 5 கிடக்குங்க. அப்புறம் அதே மாதிரி ஹேசல் பிளேடோட ஆமாம்மா மறுபடியும் வந்து 4 வருஷத்துக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, 4 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆனால் OnePlusக்கு இப்போ வரையும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் OnePlus 15ல மேபி ஹேசல் பிளேட் இல்லாமையும் இருக்கலாம். ஆனால் ஓப்போவில் இருக்கும். பார்ப்போம் OnePlusோட கதி என்ன அப்படிங்கிறது. OnePlus 15 நல்லா ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே, அதான் கடைசி. சரிங்க. ஸோ வளவள நிறைய பேசியிருப்போம், மன்னிச்சுக்கோங்க. சரியா, உங்களுக்கு வேறு ஏதாவது தாட்ஸ் இருந்ததுனாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவை சந்திப்போம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது கிரேசியான கஸ்டம் ஃபோன் யூஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள். நான் Pixel 8 Pro. ஆமாம், நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் அதை ஃப்ளாஷ் பண்ண மாட்டோம். பார்ப்போங்க. பை. இல்லைங்க, கூகுள் பேலாம் ஒர்க் ஆச்சுன்னா அதை போட்டு பண்ணலாம். இல்லை, அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா டீரூட் பண்ணணும். ரூட்டடாக இருந்ததுன்னா ரூட் இல்லாமல் பண்ணிக்கணும். அந்த மாதிரி எல்லாம் மாற்றிக்கணும். லைட்டாக மாற்றினா சரியாயிடும். சரி, ஓகே. ஆண்டவர் அருளால் நெக்ஸ்ட் வீக் கஸ்டமர் ரூமோட வந்து சந்திக்கிறேன். ஓகேங்க, பை.